ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இன்னைக்கு நம்ம புதினா வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து 2-3 நாளாக ரொம்ப வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காயிற வெயிலில் வந்து நம்மளால் வெயில் ஒன்றும் வேக்காடு தாங்கவே முடியல, அவ்வளோ அனல் அடிக்குது. 41 டிகிரி 43 டிகிரி வெயில் காயுதுங்க. செடிங்கெல்லாம் பாவம் என்ன பண்ணோம் இருந்தாலும் நம்ம காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு வந்து இந்த தர்பூசணி பழ ஜூஸு, வாழைப்பழத்தோல் ஜூஸு எல்லாமே 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம ஏதாவது தண்ணி கலந்து நம்ம எடுத்துன்னு வந்து ஊற்றினே தான் இருக்கிறோம். அப்படி ஊற்றுற வச்சு தான் நம்ம செடி கொஞ்சம் கொஞ்சம் பசுமையாக பச்சையாக இருக்குது. இப்படி ஊற்றியும் நம்ம காலையில் தண்ணி ஊற்றிட்டு வந்து மறுபடியும் சாயங்காலம் போயிட்டு 6 மணிக்கு போய் பார்க்கும்போது மொத்த செடி வாடி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் வந்து புதினாவை பார்த்தாக்கா முன்னாடியெல்லாம் 2 நாளைக்கு ஒரு முறை புதினா கிள்ற மாதிரி இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சீக்கிரமாக வளர்ந்துருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு 4-5 நாளாகவே புதினா அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், நம்ம மல்லிப்பூ செடியில் இன்னைக்கு வந்து 6-7 மல்லிப்பூ பூத்துருக்குது. மாங்காய் மரமும் நல்லா இருக்குது, நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. ஆனால் இதுவும் வெயிலுக்கு தாங்கலை, அப்படியே வாடி போன மாதிரி இருக்குது. இந்த சாமந்தி செடியில் வந்து ஒன்றுமே தெரியல, அரும்பு அப்படியே தான் இருக்குது, பூக்கவே இல்லை. இந்த சொரக்காய் செடியில் 4-5 சொரக்காய் வச்சு அது காஞ்சி போய் தொங்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த சொரக்காய் செடியை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து பிடுங்கி போட்டுடலாமான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு முறை நம்ம சொரக்காய் செடியெல்லாம் வச்சுருக்குறது. பாருங்கள், இந்த மல்லிலையும் வந்து இது வந்து ரோஸ் மல்லி. நம்ம நம்ம நம்மக்கிட்ட கார்டனில் வந்து 4-5 வகையான மல்லிப்பூ செடி வச்சுன்னு இருக்கிறோம். ஒன்று ரோஸ் மல்லி இருக்குது, ஒன்று குண்டு மல்லி இருக்குது, இருவாச்சி மல்லி இருக்குது. இன்னைக்கு வந்து ரோஸ் மல்லி பூத்து இருக்குது, குண்டு மல்லியும் பூத்து இருக்குது. ஆனால் இருவாச்சி மல்லி செடி தான் காஞ்சு போன மாதிரி ஆயிட்டு இருக்குது. ஜாதி மல்லி செடி நல்லா பக்க கலையெல்லாம் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. டெய்லி கனகாமரம் பூ பாருங்க, நேற்று தான் நம்ம பூ பறித்தோம். இன்னைக்கு வந்து மறுபடியும் அந்த பூவெல்லாம் காஞ்சு போன மாதிரி ஆயிட்டு இருக்குது. பூ கிள்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது. முனையில இருக்கிற இதழெல்லாம் அப்படியே காஞ்சு போயிடுது, தீஞ்சு போன மாதிரி ஆயிடுது செடிங்கள்லாம். இன்னைக்கு வந்து ரோஸ் செடியில் ஒரே ஒரு ரோஸ் பூத்துருக்குது. சேப்பங்கிழங்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் மொத்த இலையும் அப்படியே காஞ்சு போனோமா, அப்போ தான் அது சேப்பங்கிழங்கு ரெடி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாட்டு அடுக்கு செம்பருத்தியில் வந்து பூ அரும்பு வச்சு கொட்டுது. கத்திரிக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே மண்ணிலேயே கத்திரிக்காய் நம்மளுக்கு வச்சிருக்குது. அது ஒரு அடி தான், கொஞ்சமாக அந்த மண்ணிலிருந்து கொஞ்சம் ஒரு 10 இன்ச்சு தான் இருக்கும் அளவு. அவ்வளோ பக்கத்துலேயே கீழே ஒரு கத்திரிக்காய் வச்சிருக்குது. இன்னைக்கு நம்ம செம்பருத்தி செடியில் வந்து பூ கொஞ்சம் பூத்து இருக்குது அகலமா. இன்னைக்கு எப்படியோ ஒரு 10 செம்பருத்தி பூத்து இருக்குது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்கணும். அது இந்த வெயிலுக்கு இவ்வளோ பூக்கிறதே பெரிய விஷயம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சுத்தமாக பூக்கவே இல்லை அந்த செம்பருத்தி, அப்படியே அரும்பு மாதிரியே இருந்தது. கிள்ளின்னு வந்து நான் தண்ணியில் வச்ச பிறகு 2 நாள் பொறுத்து தான் அது பூவே பூத்துது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சம்பங்கி செடி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 2 தொட்டியில தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து அது 3-4 தொட்டியில் வச்சுருக்கிறேன். அரளி செடியில் வந்து மறுபடியும் பூ வந்து அரும்பு வச்சுருக்குது. 2-3 கலையில் அரும்பு வந்துருக்குது. பார்க்கலாம் அதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பார்க்க கலையெல்லாம் வந்துருக்குது நம்ம கட் பண்ணி விட்டு பிறகு. இன்றைக்கி நம்ம கார்டனில் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.